வணக்கம். தமிழ் மண், தமிழ் உறவுகளுக்காக எனது வணக்கத்தை தெரிவிப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த தமிழ் மண்ணின் தமிழ் வாசனைக்காகவும் போராட்டத்திற்காக உயிர் இழந்த என் தமிழ் இரத்தங்களுக்காகவும் சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தமிழ் மண்ணுக்காக தியாகம் செய்த எட்டயாபுரம் கவிஞர் பாரதியார் அவர்களின் தியாகங்கள் எத்தனை, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் செய்த தியாகங்கள் எத்தனை, தமிழுக்காக பாடுபட்டு குரல் கொடுத்த தியாகிகள், இது போன்ற முக்கிய தலைவர்களெல்லாம் ஐயா தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் எவ்வளவோ இந்த தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்தார்கள். இந்த தமிழ் மண்ணு இரத்தத்தையும் சந்தித்தார்கள், ஜெயிலையும் சந்தித்தார்கள் தமிழுக்காக. இன்று பார்லிமெண்டில் இருக்கும் நிர்மலா சீதாராம் எம்பி அவர்கள் என்ன செய்தார்கள்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். நாங்கள் தமிழ் உறவே நிறையா நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். தமிழை உருவாக்கி நிறைய தமிழ் மக்கள் தான் எல்லா இடத்திலையும் இன்று பேசப்படுகிறது. இது போன்ற தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, வேலு நாச்சியார் அம்மா இவங்களெல்லாம் எதிர்த்தார்கள். எத்தனையோ கம்பெனியில் வைத்திருந்தாலும் வீரமங்கை என்று போராட்டத்தில் எதிர்த்து நின்றார்கள். இதுபோல் எத்தனை தலைவர்கள், எவ்வளவு தலைவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள் இந்த மண்ணில். இதையெல்லாம் கவனத்தில் செலுத்த வேண்டும். இன்று நிறையா மண்ணில் பிறந்தவர்கள் ஏகப்பட்ட தோன்றினால் மண் தோன்றும் போது தமிழ் தோன்றிவிட்டது. தமிழ் தோன்றும் போது உலகம் தோன்றிவிட்டது. ஆனால் வெற்றி பெறுவது தமிழன் தான். அந்த தமிழன் என்பது இன்று காலத்தில் இருக்கக்கூடிய தமிழுக்காக குரல் கொடுத்த ஐயா நல்லக்கண்ணு, எத்தனை கவிஞர்கள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை விஞ்ஞானிகள், இவர்களெல்லாம் தமிழ் மண்ணில்தான் பிறந்தவர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அம்மா நிர்மலா சீதாராம் அம்மாவுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்காக இன்றும் மூச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஐயா அண்ணன் திருமாவளவன் தமிழுக்காக குரல் கொடுக்கின்றார். இதற்கு முன்னாடி இருந்த அறிஞர் அண்ணா, ஐயா மு.க. போன்ற பல பேர்கள் இருக்கின்றார்கள். அறிஞர் அண்ணா போல் ஒரு தமிழை உரையாற்றிய லண்டன்லேயே தமிழில் பேசி தமிழ் உரையாற்றிய பேரறிஞர் அண்ணா அவருக்கு கீழே இருந்தவர் கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக குரல் கொடுத்தார். இதுபோல் எத்தனையோ இதுகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனை அரசியல் தலைவர்கள் தமிழ் மண்ணில் இருக்கின்றார்கள். அறிவாளிகளை உருவாக்கிய டாக்டர் ராமதாஸ் ஒருவர், அவர் மற்றும் சொன்னால் போதும். அறிஞர்லையும் பகுத்தான ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்தவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை காலேஜிலும் எங்கெங்கேயோ இருந்து ஏன் வெளிநாட்டில் இருந்து இங்கே தமிழ்நாட்டில் படிக்க வேண்டும்? நார்த் இந்தியாவிலே நீங்கள் நல்ல காலேஜுகளை கட்டி அறிவாளிகளை உருவாக்கலாமே. ஏன் தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்க வர வேண்டும்? இந்த கங்கு உள்ள காலேஜத்தில் படிக்கிறார்களே. அப்போ தமிழன்கிறது உங்களுக்கு தனைக்குழிவாக இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லக்கூடிய எங்களுடைய அறிவுகள் எந்த அளவுக்கு போகும்? ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் நினைத்தது போல் ஒன்றும் தமிழனை ஒன்றும் செய்ய முடியாது. தமிழன் என்பது
நிமிர்ந்து உச்சத்தில் நிற்பவன் தான் தமிழன். இந்த தமிழனுடைய வார்த்தையும் தமிழுக்காக தான் குரலும், உயிர் பிரிவதும் தமிழுக்காக தான் பிரிய வேண்டும். தமிழன் இந்த மண் தான் தமிழ் மண், சொந்த மண். இன்று இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிக் கொள்கிறேன். இந்த தமிழை கொச்சப்படுத்தி பேசியதற்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சந்திப்பீர்கள். ஐயா கமலஹாசன் பேசினார்கள், தமிழிலே அந்த அம்மாவுக்கு விளக்கம் உரையாற்றினார்கள். அதற்கு வானதி சீனிவாசன் அந்த அம்மா எனக்கு புரியலேன்னு போயிடுச்சு. இப்போ இவங்களெல்லாம் பேசும் பொழுது இவங்க பேசுகிற ஹிந்தி நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஹிந்தி தேவையில்லை. இந்தி திரிப்பு போராட்டம் அன்று நடந்தது. இன்று இந்தியாவுக்குள்ளேயே இவங்க குழப்பத்தை உருவாக்குறதற்கு, இந்த தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு என்ன பேசணுமோ அந்த அம்மா நிர்மலா சீதா அம்மா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொஞ்சம் தெளிவான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழை கொச்சப்படுத்தி பேசிய பார்லிமெண்டில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டிய இது வரும். தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் அத்தனையும் எந்தித்து நிற்கும். ஆனால் தலை நிமிர்ந்து நிற்கும். அன்று நீங்கள் செய்வீர்கள் தமிழனா என்பது புரியும். நம் அப்படிங்கும்போது நாக்கு உதடும் ஒட்டும், நாக்கும் ஒட்டும். நீ அப்படின்னு சொன்னால் அது ஒட்டாது. நாம் அப்படிங்கும்போது தான் தமிழ் ரத்தங்கிறது, அந்த உணர்வு துடிப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன்கிறது ஒரு வார்த்தை என்பது அந்த தமிழ் மொழி தாய்மொழி. ஒரு தாயின் இரத்தத்தில் கலந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் தமிழன், அந்த மொழி. ஆனால் நீங்கள் தமிழே கொச்சப்படுத்தி பேசிய ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழிலே படித்து இந்த நாட்டை கேவலப்படுத்தி இந்த தமிழ் மொழியை அசிங்கப்படுத்திய உங்களுக்கு இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதற்கு ஒரு எதிர்ப்பு இன்னும் தெரிவிக்கவில்லை. இதற்கு கமலஹாசன் ஐயா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் நம் தமிழர்கள் எத்தனையோ மக்கள் வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண். சுதந்திரத்துக்காக இரத்தத்தையும் குடும்பத்தையும் சிதறித்து மக்களாக வாழ்ந்து வர்ற எத்தனையோ மக்கள்கள் இருக்கின்றார்கள். இந்த மக்களின் உணர்வை, தமிழ் மண் உணர்வுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் எத்தனையோ பேர்கள் வாழ்கின்றோம். ஒரு தமிழன் என்று சொன்னால் அந்த தமிழனுக்குங்கிற ஒரு அந்தஸ்து இந்த நாடு கொடுக்கும். இன்றைக்கி உலக நாடு அமெரிக்கா பார்லிமெண்ட்டிலேயே ஒரு தமிழன் இருக்கிறார். சிங்கப்பூரிலே இருக்கிறார். உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழன் வாழ்வான். தமிழன் அறிவுள்ளவன், அறிவாளி, நல்ல புத்தி உள்ளவன், நல்ல செயலில் உள்ளவன். 4 பேருக்கு வெளியே இருந்து வரக்கூடியவனுக்கு, நார்த் இந்தியாவில் வரக்கூடியவனுக்கு பிச்சை போடுபவன் தான் தமிழன். வாழ்ந்துட்டு போ, வாடா என்று வந்தவனை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறது இதுதான் தமிழனுடைய உணர்வு. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவுக்காக இவங்க பேசிய இந்த தமிழ் உணர்வுக்காக இரத்தம் அழுத்தமாகி கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய கண்டன போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். அத்தனை தமிழனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். தமிழ் அந்த வார்த்தையை கேட்டாலே காது பிடிக்கலன்னா தமிழ்நாட்டில் அவர்கள் இருக்கக்கூடாது. நம் நாட்டை தமிழ்நாட்டுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன், அன்று ராஜராஜ சோழன் இவர்களெல்லாம் படையெடுத்து வெள்ளையனை விரட்டினார்கள். அதுபோன்று இவர்களையும் நாம் விரட்ட வேண்டிய கால சூழ்நிலைகள் வந்துவிட்டது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் அதற்கு பார்லிமெண்டில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சட்டப்பூர்வமாக சொல்லுகிறேன். ஆமாம், வாஞ்சிநாதன் வெள்ளையனுக்காக சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணினார்கள். நம் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் போராட்டம் பண்ணார்கள். இதுபோல் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். சுதந்திர சுதந்திர போராட்டத்தில் உள்ள தியாகிகள் அனைத்து பேருமே போராட்டம் பண்ணினார்கள். இதுபோல் ஒரு போராட்டம் தமிழை கொச்சப்படுத்தியவர்களுக்கு என்னுடைய
வேண்டுகோள் இது. வணக்கம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தமிழன்கிற ஒரு போராட்டம், எழுச்சி போராட்டம். கண்டிப்பான முறையில் நிர்மலா சீதாராமை கண்டித்து தமிழை கொச்சப்படுத்தி பேசிய அவ்வளோ பேருக்கும் இது ஒரு வேண்டுகோளாக சொல்லுகிறேன் நான்.